வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை அருளும் குரு அருளும் சுக்குமமாய் நின்று இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். அருட்சோதி நிலையத்தினருக்கும் அருட்சோதி நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பாக நாம் எடுத்திருக்கிறது மாற்றமே முன்னேற்றம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம சைட்லேருந்து என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே முன்னேற்றம் மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பை எந்த விதத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகணும், நமக்குள்ள எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற சிந்தனையெல்லாம் நம்ம ஓட விடாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் வாழ்க்கையில் முன்னேறணும், நான் வாழ்க்கையில் இன்பமான வாழ்க்கை வாழணும், நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த விதமான துன்பங்களுக்கும் நான் ஆளாகக்கூடாது, இப்படி யோசனையிலேயே நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்குண்டான வழியை நம்ம தேடுறோமா, சிந்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்ம வாய்ப்பே இல்லை. அதற்கு தான் நமக்கு வழி காமிக்கிறாரு நம்முடைய அருட்தந்தை அவர்கள், வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் கொடுக்குறாரு. சில விஷயங்களை நமக்கு இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சில சிந்தனைகளை தான் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். இப்போ முன்னேற்றத்திற்கான முதல் தேவை அப்படின்னு என்னன்னா மாற்றம். மாற்றம் யார் ஏற்படுத்தணும்? நாம் இதுவரையும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, பிறர் மாற்றினால் நம்ம முன்னேறலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா மற்றவர்களை தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்க சரியில்லை, அவங்க சரியாக இருந்தால் நான் என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என் ஹஸ்பண்ட் சரியில்லை, என் ஹஸ்பண்ட் நல்லா என்னை வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன். என் மாமியார் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா என்னை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் நல்லா இருப்பேன். இங்கே காரணகர்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம தான். நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கூட இருக்க அன்பர்களும் நம்ம கூட இருக்க உறவினர்களும் நமக்கு ஏற்றாற்போல் வருவாங்க. அப்போ அந்த மாற்றத்தை எங்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்னா, முதல்ல நம்மள்கிட்ட அந்த மாற்றம் ஏற்படணும். அப்போ அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் சில வளர்ச்சிகளையும் சில முன்னேற்றங்களையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை ஏற்படுத்தி கொள்கிற ஒரு வாய்ப்பாக அது அமையும். அப்போ மாற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உண்டாகும். ஆனால் பொதுவாகவே நம்ம மாற்றத்தை விரும்புகிறோமா அப்படின்னு பார்த்தா அதை விரும்புறதே கிடையாது. கொஞ்சம் உன்னை மாற்றிக்கமா, நீ இப்படியே இருந்தா உனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கூட முன்னேற்றமாக வராது அப்படின்னு ஒரு சிறியவர்களோ அல்லது பெரியவர்களோ வாழ்க்கை அனுபவத்தை வைத்து நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னால் நம்ம அவங்கள்ட்ட திரும்பியும் என்ன பதில் சொல்கிறோம்? அனாவசியமாக என்கிட்ட எதையும் நீ மாற்றுறதுக்கு நினைக்காத, நான் எந்தவித காரணத்தை கொண்டு என்ன மாற்றிக்கவே மாட்டேன், உனக்கு இஷ்டமாக இருந்தால் என்னோட ஒத்துப்போ, இல்லையா விட்டுட்டு போய்கிட்டே இரு, இப்படி தானே நம்ம சொல்கிறோம். அதுதானே நடைமுறையில் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ நமக்குள்ள என்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நம்ம சிந்திக்கிறது இல்லை, பிறரை மட்டுமே குறை சொல்லிக்கொண்டு நம் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு மகிழ்ச்சி என்பதும் வெற்றி என்பதும் ஒரு எட்டா கனியாகவே போய்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு அந்த மகிழ்ச்சியும் இன்பமும் நம் வாழ்க்கையில் ஏற்படணும்னா முதல் மாற்றம் நம்முடையதாக இருக்க வேண்டும். இப்போது நம்ம ஒருத்தரை மாற்றிக்கோங்க அவங்களன்னு சொல்கிறோம், அவங்க கேட்கல. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணுறோன்னா, நீ மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறோம் அவங்கக்கிட்ட சில விஷயங்களை, சில நடவடிக்கைகளை. நீ இப்படி இருந்தால் தான் நான் உன்னோட பேசுவேன், நீ இந்த மாதிரி நடந்தாதான் நான் உன்னோட உறவு வச்சுப்பேன். இப்போ பிள்ளைகளே கூட நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கல அப்படின்னா அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுக்குறோம். எப்படின்னா, நீ இந்த மாதிரி இருந்தால் தான் நான் உன்னோட பேசுவேன், இல்லாட்டா அம்மான்ற பேச்சே நீ வராத அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அதுக்காக வேண்டி குழந்தைகள் மாற்றம் பெறுவார்கள். அது அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது தற்காலிக மாற்றமாக தான் இருக்கும். அப்போ நிலையான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் தானாகவே உணர்ந்து தன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தனக்கு தேவை என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுபோல் கட்டாயத்தின் பேரிலையோ பிறர் திணிக்கப்படுவதனாலேயோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் என்றால் தற்காலிகமானதாக இருக்கும். எப்படின்னா,
ஒரு பையன் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எழுந்துக்கிறான் பாருங்க. படுத்துக்கிட்டு இருக்கிற பெட்ல இருந்து எழுந்து உட்காந்து அதே இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் புக்கை. அம்மா வந்து குழந்தை எழுந்து விடியல்ல புக்கு படிச்சுட்டு இருக்கே, ஸ்கூலுக்கு போகணுமே, எக்ஸாம் வேற இருக்கே, தூங்கிட போறானோ அப்படின்னு அம்மாவும் எழுந்து விடியல்லையே எழுந்து அந்த குழந்தைக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கான். சரி, குழந்தை தான் படிக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா தான் கிச்சனில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுது, மொபைலை எடுத்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் விஷஸ் அனுப்பிட்டு இருக்கு, குட் மார்னிங் அப்படின்லாம். அம்மா வர்றத கவனிக்கல, மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கு. வர்ற அம்மாவுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். காலையில் எழுந்த குழந்தைக்கு காஃபி போட்டு கொடுத்து படிக்கிறானேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணா, இவன் மொபைல் எடுத்து இவ்வளோ காலையில் நோண்டிக்கிட்டு இருக்கானே, இதுக்காகவா நம்ம அவனை எழுப்பணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல அந்த குழந்தையை படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா திணிக்கப்பட்டிருக்கு. தானாகவே நாம் வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம நல்லா படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அந்த குழந்தை எழுந்து படிக்குது அப்படின்னா அதற்கு வந்து வேற எண்ணங்கள் போகாது. ஆனா மற்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது திணிக்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்துல. அப்ப திணிக்கப்பட்டது என்ன ஆகும்னா, இது போலதான் நம்ம மறைஞ்சிருக்கும் போது சில வேலைகளையும் நாம் எதில் இருக்கும்பொழுது நல்ல பிள்ளைகள் போல ஒரு நடிப்பையும் அந்த இடத்துல நம்ம காண முடியும். அப்ப அது எப்படி முன்னேற்றத்திற்கு வழியா இருக்கும். அந்த மாதிரி சில மாற்றங்களை நாம் திணிக்கப்பட்டோ அல்லது கட்டாயப்படுத்தியோ ஏற்படுத்துவதை விட அவர்களை உணர வைக்க வேண்டும். நம் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி எந்த விதத்தில் சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள் கூட நிதானமானதாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தகுந்த முறையிலும் நம்ம வார்த்தைகளை போடணும். மகரிஷி சொல்வாங்க, நீங்க இறைவனிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சங்கல்பத்தை கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. எனவே ஒரு வார்த்தையை நீங்கள் வெளியிடும் பொழுது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து அறிந்து அதன் பிறகு நீங்கள் பேச வேண்டும் அப்படிம்பாங்க. அதே போலதான் நம்ம வேண்டிக்கிறது மட்டும் இல்லை சாமி கிட்ட, நம்ம பிள்ளைகள்கிட்டமோ அல்லது பெரியோர்களிடமோ நாம் ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே விடும் பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு சில வார்த்தைகளை நம்ம விட்டதுக்கு அப்புறமா நம்மளே மனசு சங்கடப்படுவோம், ஐயோ இந்த மாதிரி வார்த்தையை நம்ம தெரியாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெரியாமல் விடுவதற்கு முன்னால் சிறிது நேரம் யோசிச்சு நம்ம இந்த வார்த்தையை நம்ம இப்ப பேச போறோம், இது மற்றவர்கள் மனம் புண்படாமல் இருக்குமா, பிறருடைய மனதில் அது தவறான நோக்கத்தை கொடுக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சில சிந்தனைகளை ஓட விட்டுட்டு அப்புறமா நம்ம பேச வேண்டும். முதல்ல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை முதல்ல அர்த்தமுள்ளதான வார்த்தையாக இருக்க வேண்டும், சரியான வார்த்தையாக இருக்க வேண்டும், தீய விளைவுகளை தராத வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்ப யாரும் வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இதற்கு முன்னால், அதாவது இந்த ஆன்மீக உலகத்திற்குள் நம்ம வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கும் இதற்கு முன்னால் இங்க வந்து இந்த மனவளக்கலை பயிற்சி எடுக்கல, இந்த மனவளக்கலையை பத்தி ஒண்ணுமே தெரியல, ஒரு சாதாரண மனிதராக வெளியில் நடமாடி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய நடவடிக்கைகள் இருந்ததற்கும் இங்க வந்து பயிற்சிகளை எடுத்து இந்த குணநல பேறுகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொண்டு பிறரிடம் பழகுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதுதான் அந்த மாற்றங்கள். அப்ப மகரிஷி ஐயா கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் ஊன்றி உணர்ந்து படிக்கும் பொழுது நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அந்த அதிகமான மாற்றங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் போய் பிறரிடம் சொல்ல வேண்டியதே இல்லை. பிறர் நம்மை பார்த்து இவர்களிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அதுவும் நல்ல மாற்றங்களாக இருக்கு, அவர்கள் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கு, அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறதே, அதற்கு காரணம் என்னன்னு அவர்கள் ஆராய்ச்சி செய்து அவர்களாகவே இந்த ஒரு நல்ல ஆன்மீக துறையை தேர்ந்தெடுத்து இங்கு வந்து பயிற்சி எடுக்கவோ அல்லது நம்மிடம் அவர்கள் அதை பற்றி விசாரித்து அதுக்கு காரணம் என்ன என்றெல்லாம் விசாரித்து அவர்கள் வந்து
இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நாமளா போய் மகரிஷி சொல்றாங்க, என்னுடைய பயிற்சிகளை நீங்கள் விளம்பரப்படுத்தவே வேண்டாம். ஏன்னா இது விளம்பரப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியே அல்ல, உலக சமாதானத்திற்கு உண்டான ஒரு பயிற்சி. இப்போ உலக சமாதானத்திற்கு உண்டான பயிற்சி என்னும் பொழுது உலக சமாதானத்தை நாம உருவாக்க வேண்டும். அதை யாரிடமும் போய் திணிக்க வேண்டியதில்லை. அப்ப திணிக்கப்படாமல் ஒரு பயிற்சி மற்றவர்களிடம் போய் சேர வேண்டும் என்றால் அது எந்த விதத்தில் சேர வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் யாரெல்லாம் மகரிஷியுடைய பயிற்சியை எடுத்துக்கொள்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும், எப்படி இருந்த நீ இப்படி மாறிட்டியேன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? எப்படியோ அந்த அம்மா இருந்தாங்க, இப்ப பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷலா ஆயிட்டாங்க, அந்த ஒரு வார்த்தை வரணும். அப்ப இந்த மாதிரி மாற்றத்திற்கு என்ன காரணம்னா இந்த மனவளக்கலை தான். மனதை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியும், மனதை பலப்படுத்தக்கூடிய ஒரு நூல்களையும் ஒரு பாடல்களையும் அவர் இயற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் அவருடைய ஆராய்ச்சியில் அவருடைய அனுபவமாகவே எடுத்து பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. அவருடைய அனுபவமாகவே எடுத்து பாடல்களை கொடுத்திருக்காரு. எளிய முறையில் நம்ம ஒவ்வொரு சிலருடைய கவிஞர்கள் எழுதக்கூடிய பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாடல்களுக்கு அர்த்தம் புரியாது. அகராதியை புரட்டி பார்த்து தான் நாம் அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் மகரிஷி ஐயா கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் பாடல் வரிகளை படிக்கும் பொழுதே நாம் தானாக அதற்குண்டான அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். அந்த அளவு எளிமையான பாடல்களை கொடுத்திருக்கிறார், அந்த அளவு எளிமையான பாடங்களை கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதையெல்லாம் எவ்வாறு அவரால் முடிந்தது அப்படின்னு பார்த்தா, அவரே சொல்லியிருக்கார் அவருடைய வாழ்க்கை விளக்கத்துல, நான் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் ஒரு நாள் இரவு வள்ளல் பெருமான் வந்து என்னிடம் சொன்னார், இன்று முதல் நான் 10 வருடங்கள் உன்னோடு இருக்க போகிறேன். இந்த 10 வருடங்கள் என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய கொள்கைகளையும் நீ மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு. அப்ப வள்ளல் பெருமானே கொடுத்த ஒவ்வொரு கருத்துக்களும் தான் இது, வேற எதுவும் இல்லை. அந்த வள்ளலார் அவருடன் ஒரு 10 வருடங்கள் இருந்ததுனாலதான் இத்தனை பாடல்களும் இத்தனை கருத்துக்களும் நமக்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப அத்தனையும் வேறு யாரும் கொடுத்ததில்ல, அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் கருத்துக்கள் தான் நம்ம மகரிஷியின் வாயிலாக வந்திருக்கு. இன்னைக்கு மகரிஷியின் கருத்துக்களை நாம் அனைவரும் ஒவ்வொரு மனவளக்கலை பயின்ற அன்பர்களும் மக்களிடையே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஒரு உலகம் உருண்டை என்பதற்கு இதே ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் ஒவ்வொரு முனிவர்களும் தாங்கள் நினைத்த கருத்துக்களை யார் மூலமாவது மக்களுக்கு கொண்டு சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவர்கள் எல்லாம் ஒரு நல்ல கருத்துக்களை தான் கொடுத்திருக்காங்க. அந்த நல்ல கருத்துக்கள் மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். இன்று நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இத்தனை பேர் நீங்க இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யார் போட்ட விதை? அருட்பிரகாச வள்ளலார் போட்ட விதை மகரிஷியிடம் வந்து, மகரிஷி அவர்கள் புத்தகமாக இயற்றி வைத்து பாடல்களாக இயற்றியதை நானும் படித்து மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கருவியாக நான் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு கருவியாக மட்டும்தான் நான் செயல்பட்டு இருக்கேன். அவருடைய கருத்துக்களை அவர் தான் சொல்றாரு, அதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இத்தனை மாற்றங்கள் ஒண்ணுமே தெரியாம இருந்த எனக்கு வேதாத்ரி மகரிஷி என்ற ஒரு குரு கிடைப்பதற்கு முன்னால் அவர் யார் என்றே தெரியாம இருந்தேன். அப்படி இருந்த எனக்குள் இத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இன்று நான் உங்களுக்கெல்லாம் அவருடைய கருத்துக்களை சொல்லும் அளவுக்கு என் நிலை இருக்கிறது என்றால் அதற்கு காரணகர்த்தா அன்று போட்ட விதைதான் என்று முளைத்திருக்கிறது. அப்ப விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது வளர்ந்து கொண்டே இருக்கும் சொல்றாங்க. அப்ப அது இன்றைய காலகட்டத்தில் மகரிஷியின் கருத்துக்களை பரப்புவதற்காக எத்தனையோ பேராசிரியர்கள், எத்தனையோ துணை பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் உருவாயிருக்காங்க. இத்தனை பேரும் அவர்கள் மகரிஷியின் கருத்துக்களை கூறும் பொழுது உலக சமாதானம் என்பது வெகு விரைவில் ஏற்படக்கூடிய அந்த உலக சமாதானம் ஏற்படுவதற்கான ஒரு
வழிதான் இந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது. அப்ப நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்றதுக்கு தயங்குறோம். ஆனால் இன்றைய நிலையில நான் இங்க இருக்கேன், இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா, நான் அன்று இருந்தபடியே இருந்திருந்தால் இந்த நிலைக்கு என்னை உயர்த்தி இருக்குமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம எல்லாம் ஒரு குழந்தையாக பிறக்கின்றோம். குழந்தையாக பிறக்கின்ற காலத்துல நம்ம எப்படி இருக்கோம்? கை குழந்தையா இருக்கோம். நமக்கு தவழ்வதற்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? தவழ்தல் என்பது இயற்கையாகவே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அந்த குறிப்பிட்ட வயது வந்தவுடன் குழந்தை தானாகவே கபந்து படுத்து தவழ்ந்து கொள்கிறது. அப்ப அதை யாராவது சொல்லி கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் அது தானாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக அமைந்து விடுகிறது. அந்த தவழ்தல் என்ற ஒரு நிலை எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தை தவழக்கூடியது ஒரு 9 மாதங்கள் வரை. 9 மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம உட்காரக்கூடிய ஒரு நிலைக்கு குழந்தை வந்து விடுகிறது. அந்த இடத்துல ஒரு மாற்றம். கமுந்தே படுத்துக்கிட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் 4 கால், அதாவது கையையும் ஊன்றி தவழ்கிறது. தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை தானாகவே உட்கார ஆரம்பிக்கிறது. உட்கார்ந்து கொண்டிருக்க குழந்தை மெதுவா செவத்தை புடிச்சுக்கிட்டு எழுந்து நிற்கிறதுக்கு பழகுது. கொஞ்ச நாள் தனியாவே நிக்க பழகின உடனே நடக்க ஆரம்பிக்குது. இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதே, இந்த மாற்றங்கள் எல்லாம் யாராவது திணிக்கப்பட்டார்களா என்று பார்த்தால் இல்லை. அது அந்தந்த பருவத்திற்கேற்ற மாற்றம். இப்போ பிறந்த குழந்தை நடந்து வர அளவுக்கு ஒரு வயதுக்குள் முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த தாயும் அந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உறவு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அதிகமான ஆற்றல். குழந்தை என்ன பண்ணும்? வீட்டை சுற்றி சுற்றி ஓடிடும். அம்மாவுக்கு ஆற்றல் குறைவு. ஏன்னா வயசாயிருச்சு, 2வது ஏகப்பட்ட வேலைகள், அவங்களுடைய ஆற்றல் குறைஞ்சிருச்சு. குழந்தைக்கு பின்னாடி போக முடியல. ஒரு கட்டத்தில் அம்மா ஓஞ்சி அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. அப்படி இருந்த காலத்திலும் இந்த குழந்தை தன்னுடைய ஆற்றலை குறைத்து கொள்ளாமல் எனர்ஜியா ஓடியறது. அப்ப அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவர்கள் தானே நாமும். அது போல ஒரு குழந்தையாக உருமாறிதானே இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்குள்ள இவ்வளவு ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்கு. அப்ப குழந்தையாக இருக்கும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஆற்றலை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னா, இந்த பயிற்சி முறைகளை சரியான முறையில் செய்து, தவ முறைகளை சரியான முறையில் செய்து கொண்டு, ஐயா அவர்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஜீவகாந்த பெருக்கத்தை பெருக்கி கொள்ளும் பொழுது இந்த குழந்தைக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் ஏன் வராது? 75 வயது 80 வயது வரை இந்த மனவளக்கலையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் நல்ல நிலையில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தானே. வேறு எந்த பயிற்சியும் நமக்கு வேறு எங்கேயாவது இது போல ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை சொல்லி கொடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அது எனக்கு தெரியவில்லை. நான் அதை பற்றி விளக்க விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய பயிற்சி நமக்கு உகந்த பயிற்சி, நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அப்ப நம்ம அந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்திருக்கும் பொழுது, அந்த பயிற்சிகளை விடாமல் நாம் செய்யும் பொழுது, அதை செய்ய செய்ய நம்முடைய ஜீவகாந்தத்தில் குறைவில்லாமல் நாம் உடல் நலமும் இரத்த ஓட்டமும் நல்ல முறையில் இருக்கும் பொழுது, காந்த ஓட்டமும் இரத்த ஓட்டமும் சீரான நிலையில் இருக்கும் பொழுது நமக்குள்ள எந்த விதத்திலையும் சோர்வு ஏற்படாது. ஒரு மனிதன் சோர்வு வரும் பொழுதுதான் அவன் மாற்றத்தை விரும்ப மாட்டான். எப்பனா ஒருத்தர் டல் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வேலை சொல்லி பாருங்களேன், என்னால முடியாது, எனக்கே டயர்டா இருக்கு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல தெம்பா இருக்கும் பொழுது கஷ்டமா இருக்க வேலையை சொன்னா கூட இதோ வரேன் நான் வரேன் அப்படின்னு கிளம்பி உடனே அந்த வேலையை செய்ய முயற்சி செய்வாங்க. அப்ப முதல்ல மாற்றத்தை ஒரு மனிதரிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவைன்னு பார்த்தா, இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை தவறாமல் செய்து உடலை நல்ல ஆற்றலோடு வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் நல்ல ஆற்றலோடு இருக்கும் பொழுது நாம் அனைவருமே நல்ல முறையில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கு. அந்த தன்மையை உபயோகம் செய்து நாம் நல்ல விஷயங்களை நல்ல முறையில் செய்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்ள முடியும்.
இப்போ நமக்குள்ள ஏற்படக்கூடிய, நம்மை அறியாம ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இவ்வளவு பலனை நமக்கு கொடுக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கே அச்சமுறுகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நான் அப்படின்றதுல இருந்து நம்ம இறங்கி வரமாட்டேங்கிறோம். நான் நானாகவே இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலையிலேயே இருப்போம். அதுதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, தான் தனது என்ற 2 நிலையில் இருப்பவன் என்றுமே வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அந்த தான் தனது என்பதை விடுக்கணும். அப்பதான் நான் என்பது நீங்கினால் மட்டுமே நாம் நல்ல முறையில் வாழ்க்கையில முயற்சி செய்ய முடியும். அப்ப யோசிக்க, நம்ம மற்றவர்களை மாறுங்க மாறுங்கன்னு சொல்றோம். ஆனா நம்ம மாறிட்டோம், எத்தனை உறவுகளை நமக்குள்ள ஒரு இனிமையான நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும்? ஏன் நம்ம அந்த நிலைக்கு வரமாட்டோங்கிறோம்? நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியே எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம வீட்டில் கணவன், குழந்தைகள், மாமியார், நாத்தனார், மைத்துனர், உடன் பிறந்தோர், நம்முடைய பெற்றோர், அப்பா அம்மா, இத்தனை உறவுகளும் சேர்ந்தது தான் நம்ம குடும்பமாக இருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் வெளியே போனோம்னா நண்பர்கள். இவர்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவரவர் விருப்பப்படி நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இவர்கள் அனைவரும் நம் விருப்பப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ எது நடக்கும் அந்த இடத்துல? நம் விருப்பப்படி பிறர் இருக்கிறது நடந்துக்கணுன்றது நடக்குமா, நாம் மற்றவர்களின் விருப்பப்படி நடக்கணுன்றது நடக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ரெண்டுமே நடக்காது. நம்மளும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள முடியாது, நமக்கு ஏற்றாற்போல் அவர்களும் நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏன் இந்த நிலைமை? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. யாராவது மாற்றம் பெறுவார்களா? யாராவது மாறிக்கொள்வார்களா? முடியவே முடியாது. நானும் மாற மாட்டேன், மற்றவர்களும் மாற மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் மனவளக்கலையை பயின்ற அன்பர்கள் நம் மனதை நன்று வளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் முதலில் மாற்றம் பெற்று பிறர் என்ன நினைக்கிறார்களோ அதற்கேற்றாற்போல் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். இப்ப பிறர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெண் தன் தாய், பெற்றோர்களை, உடன் பிறந்தோர்களை, அந்த ஊரையே எல்லாத்தையுமே விட்டுட்டு கணவன் வீட்டிற்கு வந்துகிட்டார். கல்யாணம் ஆயிட்டு புது மணப்பெண்ணாக அந்த வீட்டில் ஒரு புது மகளாக நுழைகிறாள். மாமியாருக்கு மருமகளாகவும், கணவனுக்கு மனைவியாகவும், மைத்துனர் நாத்தனாருக்கு ஒரு அண்ணன் மனைவியாகவும் வருகிறாங்க. அதுபோல வரக்கூடிய ஒரு புது பெண்ணை, அந்த வீட்டிற்கே அவள் ஒரு புது பெண். ஆனா என்று அந்த வீட்டில் நுழைகிறாளோ அன்றே அவள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அந்த வீட்டிற்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் என்று இவர்கள் அனைவருமே எதிர்பார்ப்பார்கள். ஆனா இந்த பெண்ணுக்கு அந்த வீடு புதுது, அந்த வீட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. அன்றை தான் முதல்ல கால் எடுத்து வச்சிருக்கா. அப்ப அந்த நிலையில அவள்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிறபடி எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அவள் அம்மா வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதற்கேற்றாற்போல் தான் அவள் சமைப்பா, அதற்கேற்றாற்போல் தான் அவள் ட்ரெஸ் பண்ணுவா, அதற்கேற்றாற்போல் தான் வீட்டு வேலைகளை, மற்ற வேலைகளை ஒதுக்கி வைக்கிறது எல்லாத்தையுமே. ஆனால் நம்ம ஒரு பெண் மாமியார் வீட்டுக்கு போனோன்னா, மாமியார் நாத்தனாரெல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர்கள் வழியில் அவர்கள் இருக்க வேண்டும். அது போல இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடனே அந்த பெண்ணை மட்டுமல்ல, பெண்ணை சார்ந்தவர்களையும் பெண்ணுடைய பெற்றோர்களையும் வசைப்பாட ஆரம்பித்துடுவார்கள். யார் உனக்கு சொல்லி கொடுத்ததுதான்? யார்கிட்ட கத்துக்கிட்டு வந்த நீ? என்ன வேலை செய்யற நீ? என்ன நீ பண்ணிட்டு இருக்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப கொஞ்சம் சிந்திங்க. அந்த வீட்டில் உள்ளவர்கள் முதல்ல அந்த பெண்ணிடம் எதிர்பார்க்கிறது தப்பு. ஏன்னா அன்றைக்கு தான் அவள் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள். அவள்னா சொல்லி கொடுக்கணும், இது இந்த மாதிரி நம்ம வீட்டு பழக்கம் இப்படி இருக்குமா, இதை நீ இப்படி மாத்திக்கோ, இதை மாதிரி மாத்தி செய்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம அந்த பெண்ணை வாய்க்கு வந்தபடி பேசும்பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடும், இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மை பார்த்தாலே எப்பொழுதும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பார்த்தா யாருக்குமே பிடிக்கல, அந்த எண்ணம் வந்துடும்.
அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பெண் நம்மளோட உறவு முறை நீடிக்குமா கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ ஒரு பெண் நம் வீட்டுக்கு வரானா அவளை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு அணுகுமுறையோட, ஒரு நட்புணர்வோட, ஒரு பணிவோட, ஒரு அன்போட, அவளுடைய ஒரு இன்முகத்தோட பழகணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் வருகிறாள் என்றால் அவளை ஒரு விரோதியாக தான் பார்க்கிறார்கள் அந்த வீட்டில் உள்ள மனிதர்கள். அந்த மாதிரி பார்க்காம நம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு பெண் நம்மோட உறவு முறை இனிமேல் அவளோடு தொடரும். ஏன்னா ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டில் அவளுடைய காலம் முழுவதும் அங்கே இருக்க போறா, அங்கே வாழ்க்கை நடத்த போறா. அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் உள்ள அனைவருமே உறவினர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்போ உறவினர்களாக ஆன பிறகு அவர்கள் எந்த விதத்தில் அந்த பெண்ணிடம் அன்பு செலுத்த வேண்டும் அதை சிந்திக்காம வரும்பொழுதே, உள்ள நுழையும் பொழுதே ஒரு பகை உணர்ச்சியோடு பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகளே உருவாகுது. மாமியார் மருமகள், அண்ணி நாத்தனார், மைத்துனர் அண்ணி என்ற பிரச்சனைகள் வருகிறதுக்கு முழு காரணம் என்னன்னா வீட்டில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை ஒரு பகையாளியை போல ஒரு பார்வை, பகையாளியை போல ஒரு நடத்துனர் முறை, அந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்றதுக்கு கூட யோசிக்காம வசைப்பாடுவது, அது போல செய்யும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணம், தவறான நிலை உருவாகிறது. அப்ப இத்தனையும் விட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நாம் பணிவோடும் இன்முகத்தோடும் நம்மால முடியாதா? ஒரு உறவு முறையை ஏற்படுத்திக்க முடியாதா? கண்டிப்பாக நம்மால அந்த உறவு முறையை நம்ம வச்சுக்க முடியும். ஆனா அதை நம்ம மக்கள் அதை எதிர்பார்க்கறதும் இல்லை, செய்யறதும் இல்லை. எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா பிறரிடம் மட்டுமே மாற்றம் வேண்டும் அப்படின்றத மட்டும்தான். ஆனா நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வாழ நம்ம பழகணும். இப்போ இந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண், இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணை மற்றவர்களை எப்படி நடத்தணும்னு பார்த்தோம். ஆனா வீட்டிற்கு வரக்கூடிய பெண், அவளுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், நம் கணவர் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும், நம்ம சொல்றதெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கணும், நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி தரணும். இந்த எண்ணத்தோட ஒரு கனவோட அவ அந்த வீட்டுக்கு புது மனைவியாகவும் புது மருமகளாகவும் வருவா. இங்க அப்படியே உள்டாவா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் யாரும் அப்படி இல்லை. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தது. எதிர்பார்ப்புகள் அப்படியே வீணாகிவிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கணவராக இருந்தால் அந்த நிலை என்ன ஆகும்னா அந்த பெண்ணுக்கு ஃபுல்லா அப்செட் ஆயிடுவா. ஏன்னா அம்மா அப்பா, உடன் பிறந்தோர்கள், ஊர் சுற்றம், சிலர் நாட்டையே விட்டு நாடு விட்டு நாடு வரவர்களும் இருக்காங்க. வெளிநாட்டு மருமகள் இருக்காங்க இல்லையா, மேல்நாட்டு மருமகள்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் லாங்குவேஜே தெரியாது, பாஷை தெரியாத வீட்டில் ஒரு 2 நாள் முன்னாடி கூட பேப்பர்ல படித்தேன். வெளிநாட்டு பெண்ணை காதல் திருமணம் முடித்து ஒரு திருச்சியிலேருந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு. அந்த அம்மா தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் கற்றுக்குறான். நல்ல ஒரு ஃபாரின் லேடி, சாரி கட்டி அழகா இருக்கா. அப்போது அதை போல வெளிநாட்டு மருமகள் நம் நாட்டு கல்ச்சரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பெண் என்ன சொல்றானா, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒருவனையே காதலித்து ஒருவனையே திருமணம் முடிந்து உயிர் உள்ளவரை ஒருவரோடைய வாழ்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஊர்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கலாச்சாரம் மிகுந்த ஊரும் இப்பொழுது கலாச்சாரம் சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள், நான் சொன்ன இந்த மாற்றம் வேறு விதமான மாற்றங்களாக போய்விடுகிறது. கலாச்சார மாற்றங்கள் எவ்வளவு மாறி இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு பிரச்சனை தலையாடிக்கிட்டு இருக்கு. அங்கங்க உண்ணாவிரதமும் அதுவும் இதுவும் இருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனை மீண்டு வருமான்னு பார்த்தா அது இன்னும் அதிகமாக தான் இருக்கு. ஸ்கூல் போகக்கூடிய மாணவிகள் கூட சீரழிந்து போகிறார்கள் அந்த பிரச்சனையால. இப்ப அந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் இல்லாமல் நல்ல மாற்றங்களை தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களும் தீய நடவடிக்கைகளும் மாற்றம் பெற்று நல்ல மாற்றங்களுக்கு அது உருவாக வேண்டும். அதை ஒவ்வொருத்தரும் மனதால எண்ணம் போடுங்க. நம்ம யார்கிட்டயும் போய் சண்டை போடவோ வேற போராட்டங்களோ நடத்தவே முடியாது.
நம் ஒவ்வொருவருக்கும் மகரிஷியை அழகா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் யாரை பார்த்தாலும், எதிராளியை பார்த்தாலும், நண்பர்களை பார்த்தாலும், உறவினர்களை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை வாழ்க எனும் பொழுதே நாம் அனைவரும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வளமுடன் என்று சொல்லும் பொழுதே எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்த்துறோம். இந்த வாழ்த்து இது போன்ற சீரழியக்கூடிய கலாச்சாரத்தை மாற்றி நல்ல கலாச்சாரமாக மாற்றுவதற்கும் இது உதவும். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் ஆழ்ந்து தவம் இயற்றி, தவம் தெரியாத அன்பர்கள் கண்களை மூடி, நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா, சாமி ரூம்ல உட்காந்து சாமி கும்பிடுறோம், ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா, கோயிலுக்கு போய் கண்ணை மூடி உட்கார்றோம் இல்லையா, அது போல சிறிது நேரம் ஆழ்ந்த அமைதி நிலைக்கு போயிட்டு அந்த ஆழ்ந்த நிலையில ஆழ் மனதுல இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று, தீய கலாச்சாரங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று நல்ல நிலையில் நம் மனிதர்கள் அனைவரும் வாழ வேண்டும், அனைவரும் நல்ல நிலையில் வாழ்க்கையில் உயர வேண்டும், அனைவரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பாருங்களேன். ஒவ்வொருவரும் இன்னைக்கு நான் இந்த பேசுறேன் அப்படின்னா, என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மனிதரும், ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கீங்கன்னா அந்த 4-5 பேரும் உட்காந்து பண்ணா கூட எத்தனையோ பேர் இந்த வாழ்த்தை சொல்லும் பொழுது அது போய் வான்க அந்த அலையில மோதி பிரதிபலிச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு ஊடாடி இத்தனை விளைவுகளை அது கொடுக்கும். அலை இயக்கம் தானே எல்லாமே. ரேடியோ போடுறோம், டிவியை போடுறோம், இப்போ எங்க இருக்கு ரேடியோ, டிவியை போடுறோம், என்ன சேனல் வேணுமோ அதை நம்ம மாத்துறோம். அது எப்படி இயங்குது? நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து கலைஞர் டிவியும் பார்க்குறோம், ஜெயா டிவியும் பார்க்குறோம், சன் டிவியும் பார்க்குறோம், மெகா டிவியும் பார்க்குறோம், அருள்ஜோதி டிவியும் பார்க்குறோம். எல்லா டிவியும் மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறோமா இல்லையா? எது நமக்கு தேவை, எது நமக்கு நம் வாழ்க்கைக்கு உகந்தது என்று நாம் மாற்றி அமைத்து கொண்டு பார்க்க வேண்டும். அப்போ நல்லது கொடுக்குதா, எந்த டிவி நல்லது கொடுக்குது அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆன்மீக டிவிகளையே பார்க்குறாங்க. சிலர் ஒரு சீரியல் கூட விடாமல் எல்லா சீரியலும் ஒவ்வொரு சேனலையும் மாற்றி மாற்றி சீரியல் எல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் தனித்தனியாக எப்படி கொடுக்குது? எல்லாமே அலை இயக்கம் தானே. அதே போல தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அலை இயக்கத்தின் மூலமாக போய் மோதி பிரதிபலித்து ஊடாடி ஒன்றுக்குள்ளு மோது ஏற்படுகிறது. இத்தனை அலை இயக்கத்தின் மூலமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் உருவாகுது. அப்போ நம்ம வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் உபயோகத்தினாலே அனைவரும் சேர்ந்து நல்ல எதிர்காலத்தை நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ஆனா தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத தீய சொற்கள் இவற்றையெல்லாம் முடிந்த அளவு நாம் உபயோகப்படுத்தாமல் நீக்குவது நம் உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லது, எதிர்கால சந்ததியினருக்கும் நல்லது. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை அமைந்துள்ளது. நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையை பேசுறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் நாளைக்கு அந்த வார்த்தையை பேச கத்துப்பாங்க. அப்ப நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளையே நல்ல பழக்க வழக்கங்களையே வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் அதே மாதிரி இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தையையோ கெட்ட செயல்களையோ செய்கிறோம் அப்படின்னா நம் பிள்ளைகளும் அதையே அப்படியே செய்வாங்க. அது அந்த விதத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்ம நடத்தி செல்லணும் நம்ம வாழ்க்கை முறைய. இப்ப பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டை மட்டும் சுத்தமா, அதாவது இந்த மாற்றங்கள் எப்படி ஏற்படணும் அப்படின்னா நம்ம வீட்டை மட்டும் சுத்தம் படுத்திக்கிட்டாலே போதும். அக்கம் பக்கத்துல போய் எதையும் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டையும் நம்ம வாசல்லையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டா போதும். நம்ம வீட்டையும் வாசலையும் சுத்தப்படுத்த சொன்னாங்களேங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிறதையும் நம்ம வாசல்ல இருக்க குப்பையும் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல விட வேண்டாம். என்ன பண்ணணுங்க, நம்ம வீட்டு குப்பையும் நம்ம வாசல்ல இருக்க குப்பையும் நம்ம சேர்த்து வச்சு அதை எந்த விதத்துல அப்புறப்படுத்தணுமோ அப்படி அப்புறப்படுத்தணும்னாவே ஒவ்வொருத்தரும் அதே போல செய்யும் பொழுது தானாகவே ஊரும் சுத்தமாயிடும். இதே போல் ஊரிலிருந்து உலகம் வரை சுத்தமாக முடியும். அப்ப இந்த சுத்தம் செய்வதற்கே இத்தனை முன்னேற்றம் இருக்கும் பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு முன்னேறும் அது கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். இப்ப நமக்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல எண்ணங்கள்,
நம் சந்ததியினருக்கும் போய் சேர்ந்து அவர்களுக்கும் உடல் அளவில் ஒவ்வொரு செல்லையும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நம் குழந்தைகளுக்கு போய் சேருது. அப்ப அந்த ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் நம் சந்ததியினருக்கு போய் அவர்கள் அதே மாதிரி நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம். உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும். மாற்றம் என்பதே 2 வகை. உடல் அளவில் ஏற்படக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உடல் அளவில் நம்மளை கேட்காமையே எல்லா மாற்றங்களும் ஏற்படும். நம்ம குழந்தையா பிறந்தோம், வளர்ந்து ஆளாயிட்டோம், நடக்கிற அளவுக்கு வந்துட்டோம், பள்ளிக்கு செல்றோம், கல்லூரிக்கு செல்கிறோம். கல்லூரிக்கு செல்லும் பொழுது என்ன ஆகுதுங்க, அந்த இடத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்படும். உடனே பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த சப்ஜெக்டை தான் எடுத்து படிப்பேன். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, இல்லை 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 நான் படிக்கணும்னு நினச்சேன், என்னால் படிக்க முடியல, நீயாவது அந்த சப்ஜெக்டை படி அப்படின்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்கியிருக்காங்க. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதாவது நம்மளுடைய கனவு நம் பிள்ளைகளிடத்தும் நம்ம திணிக்கப்படுகிறோம். அப்படி இல்லாமல் அவர்களுக்கென்ற ஒரு கனவு இருக்கும். அவர்கள் தான் என்ன படிக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்ணி விடணும். நமக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். நான் நினைச்சேன் நீ படிக்கல, நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு திணிக்க கூடாது எதையுமே. நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகள் என்னவாக விரும்புகிறார்களோ அவர்களோடு ஒத்து போகிறது தான் நம்மளுடைய வேலையை ஒழிய நாம் பிள்ளைகளிடத்தில் நீ இதை செய்யணும் இதை படிக்கணும் திணிக்கவே கூடாது. ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் அவரவர்களாகவே முடிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த காலம் கம்ப்யூட்டர் யுகமாக வந்துவிட்டது. அப்ப அவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது, எவ்வளவோ முன்னேற்றங்கள் இருக்கிறது. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ன்றாங்க. அப்போ அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல பிள்ளைகள் எந்த அளவுக்கு, 2 வயசு குழந்தை லேப்டாப்ல தான் பாட்டு கேட்குது, லேப்டாப்ல தான் ரைம்ஸ் படிக்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 40 வயசு 45 வயசான பெரியவர்கள் கூட லேப்டாப் உபயோகப்படுத்துவது தெரியாமல் இருக்க இந்த காலகட்டத்தில் 2-2.5 வயது குழந்தை லேப்டாப் ஆப்ரேட் பண்ணுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது போல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்பொழுது நம்ம போய் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொன்னா ஏத்துப்பாங்களா? அப்ப அவர்கள் வழிதான் நம்ம போகணும். கண்டிப்பாக நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு முடிவை தான் எடுப்பார்கள். அவர்களுக்குரிய எதிர்காலத்திற்கு ஏற்ற ஒரு முடிவை தான் அவங்க எடுப்பாங்க. ஆனா நமக்கு இப்ப தெரியாது. அவர்கள் வழியே விட்டோம்னா அவங்க படிச்சு அவர்கள் வாழ்க்கையில முன்னேறும் பொழுது ஆமா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம திணிச்சிட்டோமே அப்படின்னு நம்ம யோசிக்க வைப்பாங்க. நான் அப்படிதான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். என் மகனுடைய வாழ்க்கை கொஞ்சம் தடை ஏற்பட்டது, அப்பெல்லாம் நான் வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப அவன் நல்லா வந்துட்டான். இப்ப நான் யோசிக்கிறேன், முதல்லையே விட்டுருக்கலாமோ, நம்ம கஷ்டப்பட்டு அவனை சேர்த்து விட்டோம், அதனால அவனுடைய வாழ்க்கையில அந்த தடை ஏற்பட்டது. ஆனா அந்த தடை இப்பொழுது ஒரு படிக்கல்லாக மாறி அவன் வாழ்க்கையில நல்ல விதத்துல முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின் பொழுது அப்ப அவனுடைய போக்குல நம்ம விடலை, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்றத இப்ப நான் அதை யோசிக்கிறேன். அதை நான் கொஞ்சம் வருத்தப்படுறேனே, கடவுள்கிட்ட அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு 3 வருடங்கள் என் மகனுக்காக நான் தான் வீணடிச்சு விட்டேன் அப்படின்னு அதை வருத்தப்பட்டு நான் சொல்லிக்கிறேன். அப்ப அது போல என்னை போல யாரும் தவறு செய்ய வேண்டாம் அப்படின்றதான் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு குறிக்கோளாகவே வைக்கிறேன். பிள்ளைகள் என்ன விரும்புறாங்களோ அதை சேர்த்து விடுங்க. நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அவன் விரும்புறது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, நம்ம குடும்பத்துக்கு அந்த படிப்பெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படி சொல்லிதான் நானும் விட்டேன், வேண்டாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவன் என்ன விரும்பினானோ அதை படிச்சு அவன் வாழ்க்கையில நல்ல அளவுல உயர்ந்திருக்கான். அந்த விதத்துல நான் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்ப நம் பிள்ளைகளுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டிய ஒழிய தடையாக இல்லாமல் நம் வாழ்க்கையை அவர்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா உள்ள நம்ம எப்போ என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியாம சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது யார் செய்யறாங்க, நம்ம செய்யறோமா அல்லது நம்மை பிறர் செய்கிறார்களா அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு உந்து சக்தி நமக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அது போல் ஏற்படும் பொழுது நாம் அறிவின் வழி செயல்படணும்.
மனதின் வழி செயல்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முன்னேற்றமே ஏற்படாது. அப்ப அறிவின் வழி நீங்க உங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுதுதான் உங்களை நீங்கள் வெல்ல முடியும், வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அப்ப மனதின் வழி அப்படின்னு பார்த்தோம்னா புலன்கள் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் மனது என்ன சொல்லும், பார்க்கறதெல்லாம் விரும்பணும்னு ஆசைப்படும். அப்ப அந்த புலன்கள் வழி நம்ம செயல்படும் பொழுது அந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணும். அங்க சுவாமிஜி கொடுத்துருக்க பாடங்களை நம்ம நினைச்சுக்கணும். ஆசை ஏற்படும் பொழுதே என்ன பண்ணணும், அடுத்தது இப்படி ஒண்ணு போகும் பொழுதே, ஆசை ஏற்படும் பொழுதே ஆசைய சீரமைச்சுக்கொண்டு கொடுத்துருக்காங்க சுவாமிஜி. அப்ப அந்த ஆசை நமக்கு தேவையா நம்ம யோசிக்கணும். யோசிச்சுட்டு தேவையா இல்லையா, இது நமக்கு முடியுமா முடியாதா, பொருளாதார வசதி இருக்கா, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு அந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சி அந்த இடத்துல நம்ம மனசுல எடுத்துட்டு வந்து அதற்கேற்றபடி நம்ம அதை அடைய முயற்சி செய்யணும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசை சீரமைத்தலுக்கு அடுத்த பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சினம் தவிர்த்தல். சினம் எதுக்குங்க ஏற்படுதுங்க, நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிறருடைய மாற்றங்களையும் நாம் அதற்கேற்றாற்போல் நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது சினம் ஏன் வருது, சினமே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப சினம் யாரால் வருகிறது அப்படின்னு பார்த்தா என்கிட்ட இருந்து தான் சினம் வருது, பிறரால் சினம் ஏற்படுவதில்லை. ஏன்னா நீ மற்றவர்களிடம் பார்க்கின்ற எதிர்பார்ப்பு உனக்கு நிறைவேறவில்லை, உடனே கோபம் வருது. நீ எதிர்பார்க்கவே பார்க்காத, எதிர்பார்ப்பதனால் ஒரு ஏமாற்றம், அந்த ஏமாற்றமே உன்னை சினம் கொள்ள செய்கிறது. அந்த எதிர்பார்ப்பு உனக்கு தேவையே இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த சினத்துக்கு அங்க வேலை இல்லாம போயிடும். பிள்ளைகள் கூட நம்ம படிக்க வைக்கிறோம், நல்ல ஒரு வேலையில போய் உட்காந்துக்கிறாங்க, கல்யாணம் ஆகிற வரைக்கும் நமக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா ஒன்றும் அவங்களுக்கு செலவில்லை, அதனால நம்மள்கிட்ட கொடுத்துடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு மனைவி வந்துடுறாங்க, அது அவங்களுடைய உறவு. அந்த பெண்ணும் அவங்கள மட்டுமே நம்பி வருகிறாள், நம்மளெல்லாம் கூட நம்ப மாட்டாங்க. யார் கணவனும் கணவனை மட்டுமே நம்பி வருகிறாள். அந்த இடத்துல அந்த பையனுடைய அம்மா சிந்திக்கணும், நாம் திருமணம் முடிக்கும் பொழுது நம் கணவரை நம்பியே வந்தோம், நாம் அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணோம், மாமியார்கிட்ட கொண்டு போய் சேர விடாமல் நாம வச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்ப நம் மருமகள் மட்டும் நம்மள்கிட்ட கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி யோசனை நம்ம பண்ணோம்னா பிரச்சனையே வராது. ஒரு பெண் கணவனை மட்டுமே சார்ந்திருக்கிறாள், எனவே நம் மகன் திருமணம் ஆகும் வரை சம்பாரிச்சு கொடுத்திருந்தா சந்தோஷம், வெல் அண்ட் விஷ் சொல்லுவாங்க, அது சந்தோஷம் நமக்கு. சில பிள்ளைகள் இப்பொழுது ரொம்பவும் அறிவாளிகள், முதல்ல இருந்தே ஒரு பங்கு தனக்காகவும் ஒரு பங்கு தாயாருக்காகவும் வைத்துக்கொண்டு அந்த தனக்காக வைத்துக்கொண்டு ஃபியூச்சர்ல மனைவி வந்த பிறகு செலவு பண்றாங்க. சில பிள்ளைகள் அந்த அளவுக்கு இல்லை, நம்ம இப்ப இருக்கும் போதெல்லாம் கொடுத்துடலாம் அப்புறமா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனையே வருது. என்ன பண்றாங்கன்னா தன் மனைவிக்காக ஏதாவது செலவு பண்ணும்பொழுது தாயாருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு தாய் என்பவள் என்ன பண்ணணும்னா, மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவன் மனைவியை கவனித்துக் கொள்வான், நாம் நம் கணவரும் தனியா என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு, புள்ள கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலனாலும் அதை ஏத்துக்கோங்க, இப்படி பழகினோம் அப்படின்னாலே நமக்குள் பிரச்சனைகள் வராது. இந்த மாற்றங்களை எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கணும். இன்னும் அந்த காலத்திலேயே நான் பிள்ளைய படிக்க வச்சேன், நான் பிள்ளைய நான் வளர்த்தேன், நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், ஆனா என் பிள்ளை என்ன கவனிக்கல அப்படின்ற எண்ணங்களை விட்டுடுங்க. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வேண்டாம் நமக்கு. நாம் இப்பொழுது எந்த காலத்துல இருக்கோம், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, நல்ல ஒரு அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு இந்த இடத்துல இருக்கோம்னா கம்ப்யூட்டர் யுகத்துல இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னும் அந்த காலத்திலேயே இதை மட்டும் எல்லாமே முன்னேற்றம் இருக்கும்பொழுது இதை மட்டும் அந்த காலத்திலேயே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா, அதை கொஞ்சம் சிந்திக்கணும். அப்ப இந்த காலத்துக்கு ஏற்றாப்பால் நம்ம மாத்திக்கணும். கணவரோ அல்லது நம் கணவர் இல்லாதவர்கள் கூட ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு வருமானம் வந்தால் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் தாயையோ தந்தையோ தனியாக விட்டு விட்டு செல்ல மாட்டார்கள். அவர்களை கவனித்து கொண்டு
அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் நாம் எதிர்பார்ப்பது அதை விட அதிகமாக, நமக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் கண்டிப்பாக நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 தாங்க அவசியம். இந்த 3ஐ நம் பிள்ளைகள் நம்மளை வச்சு பார்த்துக்கிறாங்களா, அதுவே பெரிய விஷயம். ஆனால் அதுக்கும் மேலே நம்ம எதிர்பார்க்குறோம் பாருங்க. அந்த நேரத்தில் நம்ம நினச்சிக்கணும், எத்தனையோ பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் பெற்றோர்களை விட்டுருக்காங்க, நம் பிள்ளைகள் நமக்கு இதாவது கொடுக்குறாங்களே அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த சிந்திச்சு பார்க்கும்பொழுது நமக்கு போதும் என்ற ஒரு நிறைவு வரும். இந்த நிறைவு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள சிந்திக்கணும். அந்த நிறைவு ஏற்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு யுக்தி. நம்மை விட கஷ்டப்படுறவங்கள சிந்திக்கும் பொழுது நம்ம அதுல இருந்து கொஞ்சம் நம்மளுடைய மனதை நிறுத்தி கொள்வோம். அதாவது ஷூ இல்லையேன்னு படுறவன் கால் இல்லையேன்னு நினைக்கிறவனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. நல்ல ஷூ இல்லையே எனக்கு அப்படின்னு கவலைப்படாத, ஓட்டுக்கிறதுக்கு காலே இல்லை, அப்ப அவன் இவ்வளவு கஷ்டப்படணும், காலே இல்லாதவன். அந்த எண்ணத்தை நாம் எண்ணம் போட்டோம்னா நமக்கு நல்ல கால் இருக்கு, சாதாரண செருப்பு இருந்தா கூட போதும் அப்படின்ற ஒரு நிறைமனம் நமக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்ம உடலை, நம் மனதை நிறைமனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்மளை சிறிது திருப்திப்பட வைக்கும். அதே போல நம்ம எல்லாருமே முதல்ல இருந்தே நான் அதைத்தான் சொல்றேன், மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குறோம். ஏன்? இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு 10 வருஷமா அந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா செய்வார். அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாரு, எந்த விதத்துலையுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராது. அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கேருந்து திருச்சி போயிடுப்பா, அந்த ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் வேக்கண்ட் வேணுமா, நீ நல்லா அக்கௌண்ட்ஸ் பார்க்குற, அங்கே போய் நீ கற்றுக்கணுங்கிறது கிடையாது, ஈஸியாக போயிடலாம் அப்படின்ட்டு. ஐயோ, திருச்சிக்கெல்லாம் என்னால் போக முடியாது, எனக்கு இங்கேயே பழகி போச்சு, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார். இல்லை உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேன், நீ அங்கே போயிடு, நான் உன்னை சீஃப் அக்கௌண்டண்ட்டாக மாற்றிடுறேன் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேணாம், ப்ரொமோஷனும் வேண்டாம், ஊரையும் மாற மாட்டேன், நான் இந்த வேலையே கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இருக்காங்க? அதே போல ஒரே வேலையே, ஒரே ஆளு, ஒரே மாதிரி இருக்கிறது தான் விரும்புவாங்களே ஒழிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு மக்கள் விரும்புவதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து சில மாற்றங்கள் அங்கே நம்ம, ஏன்னா ஒரு கடையை போய் கண்டுபிடிக்கணும், வீடை போய் நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும், இதெல்லாம் அவர்களுக்கு மனசில் ஒரு பாரமாக இருக்கும். அந்த பாரங்களை எல்லாம் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு விரும்புறதில்லை. அதே போல் நம்மளா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூட்டன் லான்னு சொல்லுவாங்க. நியூட்டன் விதி என்னன்னா, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிற்கக்கூடிய பொருள் நின்று கொண்டே தான் இருக்கும். இந்த சொன்ன பாருங்க, இந்த வேலையை மாற்றம் ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னா, இல்லை நான் இங்கேயே இருக்கேன், நான் இங்கேயே செய்கிறேன், நான் இங்கேயே இருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. அது போல தான். ஆனால் நிற்கிற ஒரு பொருளை நமக்கு கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா அது போயிட்டு எதிர் திசையில் போய் மோதி திரும்பியும் வரும். இதுதான் நியூட்டன் லா. அந்த நியூட்டன் லா படி எந்த ஒரு வேலையும் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே பொதுவாக பாருங்கள், நல்லா வேலை செய்கிறவங்கள வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான். வேலையே செய்யாமல் வந்ததும் கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க டெய்லி வீட்டுக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க. இதே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, செய்தவங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, செய்பவனே செஞ்சுக்கிட்டு இருக்கணும், செய்யாதவன் தூங்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் இவனும் அதே 50,000 சம்பளம் தான் வாங்குறான், இவனும் அதே 50,000 சம்பளம் தான் வாங்குவான். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகும்? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல தான் மனிதர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது. வேலை செய்கிறவனையே வாங்கிக்கிட்டு இருக்கே, மேலதிகாரிகள்ட்டும் தொழிலாளர்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனைகள் இப்படி தான் உருவாகும். நான் எவ்வளோ செஞ்சாலும் உனக்கு திருப்தி இல்லை,
என்னையே வேலை வாங்கிக்கிட்டு இருக்க, ஒருத்தன் போய்கிட்டே இருக்கானே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உடனே காலையில், அவனை எல்லாம் கேட்க மாட்டியான்னு கேட்பாங்க. அப்போ பிரச்சனைகள் உருவாகும். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சில ஈடுபாடு, அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஏதோ சில கைமாறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு அவர் சமாளிப்பார். அப்போது அதை வாங்கியவன் என்ன பண்ணுவான், ஒரு அதிகாரி அவனை வேலை வாங்கவே மாட்டான். யார் கொடுக்கலையோ, யார் உண்மையாகவே உழைக்கிறார்களோ அவர்களையே வேலை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இது போல தான் ஒவ்வொரு மாற்றங்களும் நிகழாமலே அதே நிலையிலேயே இருந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு எண்ணங்களோடு, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலையில என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். கடைசியா ஒரே ஒரு சின்ன கதையோட நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன். ஒரு காட்டு வழியா குருவும் அவருடைய சீடர்களும் போறாங்க. காடு தாண்டி போறாங்க. ஒரு மணல் திட்டு வருது. சரி, கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த மணல் வெளியில போறாங்க. அன்றைய பொழுது ஃபுல்லா, பகல் பொழுது ஃபுல்லாவே போயிடுச்சு. மணல் திட்டு தான் இருக்கு. வீடோ எதுவுமே, ஒரு கிராமமோ எதுவுமே வரல. ஓய்வெடுக்கவும் முடியல. ஏன்னா வெறும் மணல் திட்டு, எங்கேயுமே மரம் இல்லை, ஒரு கிணறு இல்லை, அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இடமும் இல்லை, வேற வழியே இல்லை, இருட்டி போச்சு. அந்த மணல் திட்டிலேயே தங்கிக்கிறாங்க. அப்படி தங்கிக்கும் பொழுது அந்த குரு, ஒரு குரூப்பாக போயிருக்காங்க, குரு சிஷ்யர்கள். அந்த குரு என்ன சொல்றாரு இறைவன் கிட்ட, இறைவா நீ இன்னைக்கு தந்த அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்றாரு. உடனே சிஷ்யனுக்கு ஒரே கோபம். என்னத்தை கொடுத்துட்டாரு இன்னைக்கு இறைவன் உனக்கு? வெறும் மணல் திட்டில காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு தண்ணி இல்லை, ஒரு சாப்பாடு இல்லை, தங்கறதுக்கு ஒரு மரம் கூட, நிழல் கூட இல்லை, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கோம், நீ இன்னைக்கு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்றியே குருவே அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யர் கேட்குறாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு நல்ல பசியை கொடுத்தாரு இறைவன், நல்ல தாகத்தை கொடுத்தாரு, அது மட்டும் இல்லை நமக்கு நல்ல உழைப்பை கொடுத்தாரு. இப்போ மரம் கிடைச்சிருந்ததுன்னா நிழல்ல தங்கியிருப்போம், நல்ல உழைப்பை கொடுத்தாரு. இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின ரெண்டு பக்கங்கள். இன்பத்தை ஏற்கக்கூடிய மனம் துன்பத்தை ஏன் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குது, அதையும் ஏற்க பழகணும். எவன் ஒருவன் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே ஞானி ஆவான். இப்ப ஞானி அப்படின்ற அளவுக்கு நம்மள உயர்த்திக்கிறதுக்கு தான் இந்த வழி நமக்கு இருக்கு. எனவே கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்ற முடியாததை அமைதியோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், மாற்றக்கூடியதை மாற்றும் தைரியம், எது முடியும் எது முடியாது என்று பகுத்து உணரக்கூடிய ஞானம், இதை எல்லாத்தையுமே எனக்கு கொடு இறைவா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு மாற்றம் நமக்குள்ள ஏற்படும் பொழுது இதையெல்லாம் ஏத்துக்கிற பக்குவம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வழி நம்மை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இறுதியாக மாற்றங்கள் எப்படி நிகழுது, அந்த மாற்றத்துல எவ்வளவு நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மரம் இருக்கு, மாமரம் விதை போடுறோம், மரமா வருது, பூ பூக்குது, பூவாவே இருந்தா நம்ம அதை ரசிப்போமா? பிஞ்சு வருது, பிஞ்சு வந்த உடனே ஒன்று எடுத்து சாப்பிட்றோம், அது துவர்க்குது. அதே மாவடுலேயே நம்ம சில விஷயங்கள்லாம் சேர்க்குறோம், உப்பு சேர்க்குறோம், கொஞ்சம் காரம் சேர்க்குறோம், கொஞ்சம் நேரம் ஊற போடுறோம், அதை உண்ணும் பொழுது அதை ருசிக்கிறோம். அடுத்தது அந்த பிஞ்சு காயாகுது, சாப்பிட்றோம், புளிக்குது, அந்த புளிப்பு நமக்கு பிடிக்கல. அதே மாங்காவை இதே மாதிரி ஊறுகாய் போடும்போது அது நமக்கு ருசியா இருக்கு. அதே மாங்காயை இன்னும் கொஞ்ச நாள் விடுறோம், பழமாக்குது, இனிக்குது. அப்ப இந்த மாவடு மாங்காயா மாறி மாம்பழமா மாறும் பொழுது எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. பூ பிஞ்சாயி, பிஞ்சு காயாய், காய் பழமாயி நமக்கு ஒரு மாற்றங்களை கொடுத்து அது இனிக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குது. இதே போல்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் அதிகமான மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்க்கை இனிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது வாழ்க்கை இனிக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அருள்ஜோதி நிலையத்தினருக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.